subscribe now and press the bell icon. Never miss an update. வணக்கம் நண்பர்களே, விஜய் பேசுகிறேன். உலகத்தின் நம்பர் 1 பணக்காரர், Amazon.com உடைய ஃபவுண்டர், இன்னும் ஒரு மிகப்பெரிய கம்பெனி ப்ளூ ஆரிஜின் சொல்லப்படுற ஒரு ஏரோஸ்பேஸ் கம்பெனியோட ஃபவுண்டரும் கூட. 1877 ஆரம்பிக்கப்பட்ட போஸ்ட்னாலே வாஷிங்டன் போஸ்ட் வேர்ல்டுலேயே மோஸ்ட் ரெப்யூட்டட் டெய்லியில் ஒன்று. இது மாதிரி பல நிறுவனங்கள் நடத்திட்டு இருக்க ஜெஃப் பெசோஸ் எப்படி என்ன விஷயங்கள் பண்ணி லைஃப்பில் நம்பர் 1 வந்தார், அதுதான் நம்ம கற்றுக்க போகிறோம். இது கண்டிப்பாக ஆண்டர்பிரனர்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த ஹைட் ஆஃப் சக்ஸஸ்க்கு என்ன காரணம், உலகத்தின் நம்பர் 1 பணக்காரராக எப்படி மாறினார், அது என்னென்னலாம் பண்ணி மாறினார், இந்த சக்ஸஸை நான் எப்படி பார்க்குறேன்னா, இது ஒரு ஹியூமன் சக்ஸஸ் இல்லை, சூப்பர் ஹியூமனோட சக்ஸஸ். இந்த லெவல் ஆஃப் சக்ஸஸ் எத்தனை பேரால யோசிக்கக்கூடிய சக்ஸஸ். என்ன திங்க் பண்ணியிருப்பாரு, என்ன பண்ணியிருப்பாரு, எப்படி ஜெயிச்சிருப்பாரு. ஒரு அமேசான் மாதிரியான மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் அண்ட் ப்ராஃபிட்டபிள் கம்பெனியை பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ஸ்கில்ஸை அவரு அந்த ஆண்டர்பிரனர் சர்க்கிளில் பண்ணியிருப்பார். இந்த உலகத்தோட ஃபினான்ஷியல் வேர்ல்டு பல பில்லியன் டாலர்ஸை ஜெஃப் பெசோஸ்க்கு கொடுத்துருக்கு. அதுக்கு என்ன காரணம்? அவர் சொல்றார், ஒவ்வொரு இளைஞனும் ஒவ்வொரு தொழில் முனைவோரும் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் இது. என்ன தெரியுமா? மிகப்பெரிய எல்லா விஷயங்களும் சின்ன விஷயத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது. எதை பண்ணாலும் சின்ன லெவல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு மிகப்பெரிய மரம் ஒரு சின்ன விதையிலேருந்து வருது. இதுதான் கான்செப்ட், ரைட்? மிகப்பெரிய ஒரு ஜைஜாண்டிக் எம்பையர் நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா எங்க ஸ்டார்ட் பண்றோம்? மைண்டில் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒவ்வொரு மனிதனுடைய மைண்டில் தான் அது உருவாக்கப்படுது. அந்த கனவுகள், இலக்குகள் உருவாக்கப்படுது. அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு ஆக்ஷன் மூலம் வடிவமைக்கப்படுது அப்படிங்கிறார் ஜெஃப் பெசோஸ். Amazon.com ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜெஃப் பெசோஸ் என்ன பண்ணாரு உங்களுக்கு தெரியுமா? மிக முக்கியமான ஒரு ஹெட்ஜ் ஃபண்ட் மேனேஜராக இருந்திருக்காரு. வெல் பேயிங் ஜாப், கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்திருக்காரு. அவருக்கு பணம் ஒரு பிரச்சனையே அல்ல. நிறைய கோடி செல்ஃப் மேட் மில்லியனர்ஸ் எப்படி வந்திருப்பாங்கன்னா, கடன், கஷ்டம், பிரச்சனை, அல்லது நம்ம பல தலைமுறையாக வர்ற பணம். இதே ரெண்டே கேட்டகரி. ஒன்று செல்ஃப் மேட் மில்லியனராக இருக்கணும், இன்னொன்று பரம்பரை சொத்தாக இருக்கணும். ஆனால் இவர் கஷ்டம்லாம் எதுவுமே படலை. லைஃப்பில் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்த ஒரு மனிதர் அதை தாண்டி அந்த வேலையை தூக்கி எறிஞ்சு, வீட்டில் ஒத்துக்கல இருந்தாலும் கூட வெளியில் வந்து, வால் ஸ்ட்ரீட்லேருந்து ஒருத்தர் வெளியில் வர்றது ஒரு பெரிய விஷயம் நண்பர்களே. அதை தூக்கி எறிஞ்சிட்டு, மிகப்பெரிய கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிற நல்ல ஹைபைட் சேலரியை தூக்கி எறிஞ்சிட்டு, வசதி வாய்ப்புகளை விட்டுட்டு ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம், அதில் ஆரம்பித்து புக்ஸை விற்கணும்னு ஒரு யோசிச்சிருக்காரு. அது எங்கேருந்து யோசிச்சார் அப்படின்னு பாருங்க. அந்த கனவோட வெளில வந்துட்டாரு. பட் அவர் ஆரம்பித்த இடம் என்ன தெரியுமா? அவரோட கெரேஜ். சின்ன கேரேஜில் ஆரம்பித்த கம்பெனி. நிறைய பேரோட பாருங்க, கூகுளுடைய சக்ஸஸ் ஸ்டோரி, எல்லா ஸ்டோரியும் ஒரு சின்ன இடத்துல இருந்தா, ஒரு சின்ன விதையில தான் மிகப்பெரிய ஒரு காடாக மாறி இருக்கு. அதனால நாம் ஒரு பிஸ்னஸ் எம்பையரை கிரியேட் பண்ணணும், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா இதெல்லாம் இருந்தால் தான் ஆரம்பிப்பேன், எனக்கு இந்த மாதிரி வசதிகள் வேணும், வாய்ப்புகள் வேணும், அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது. ஒரு மனிதனோட ட்ரீமு எதுவுமே அவன் சாட்டிஸ்ஃபை ஆகாமல் இருக்கிறது தான் இருக்குது அப்படிங்கிறது. சாட்டிஸ்ஃபை ஆகாது அப்படிங்கிறது.
ஜெஃப் பீசஸோட வார்த்தைகளை நம்ம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், எதுலையுமே சாட்டிஸ்ஃபை ஆகாத ஒரு விஷனோட இரு. அந்த விஷனை நோக்கி நீ ஓடும்போது உனக்கு தேவையான எல்லாமே பின்தொடரும் அப்படிங்கிறது. எதை பின்தொடரணுமா? ஜெஃப் பீசஸ் சொல்றாரு, எது உன்னுடைய பேஷனோ அதை நீ துரத்து, அது உன்னை ஒரு ஹார்ட் பர்சனா மாத்தும் உலகத்துல. இன்னும் ஒரு லாஜிக் பாருங்க, நமக்கான பேஷன்ஸ் இருக்கா? அந்த பேஷன்ஸ் உள்ள இருக்கா? அது ஒரு பேர்னிங் டிசைரா, அப்படியே பத்து எரியுதா? அது நம்மளை ஃபோர்ஸ் பண்ணும் அப்படிங்கிறது, அது கைட் பண்ணுங்கிறாரு. அதுதான் முக்கியம். உனக்கு ஒரு பேஷன் இருக்கா, அது ஒரு பேர்னிங் டிசைரா இருக்கா, அது உன்னை வழி நடத்தும் அப்படிங்கிறாரு. அப்ப நமக்குள்ள எரியிற தீ ஒரு வெளிச்சத்தை காட்டிக்கிட்டு நம்மளை முன்னோக்கி நகர வைக்குது. என்ன ஒரு அழகான வார்த்தை பாருங்க. இன்னொன்று மெயினா அவரோட வாழ்க்கையில் அவர் கடைபிடிக்கிற விஷயம், எதை செய்தாலும் ஒரு லாங் டேர்மா பாரு, யோசிய, களத்தில் இறங்கு. இன்னைக்குன்ற வார்த்தை போய் நண்பர்களே, அதைத்தான் ஜெஃப் பீசஸ் சொல்றாரு. இன்னைக்குன்ற வார்த்தை போய், நாளை போய், அடுத்த வாரம், அடுத்த மாசம், அடுத்த வருஷம், 10, 100, 1000 வருஷங்கள் இருக்கு. உன்னுடைய பிளான் எதை நோக்கி? இன்னைக்கு காசு வேணும்னா என்னைக்குமே கோடீஸ்வரன் ஆயிருக்க முடியாது. அது உலகம் வச்சுக்கிற கோலச்சுக்கிற நம்பர் 1 கோடீஸ்வரன் ஆயிருக்க முடியாது. வேர்ல்டு நம்பர் 1 ரிச்சஸ்ட் பர்சன். அந்த வார்த்தை வருமா? வந்திருக்குன்னா அவர் என்ன சொல்றாரு நம்ம கேட்கணுமா இல்லையா? லவ் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. எது உனக்கு பிடிக்குதோ அதை லவ் பண்ணு. அவனோட லவ் ஃபியூலா மாறி உன்னை ஜெயிக்க வைக்கும். பியூட்டிஃபுல்ல ஒரு பேர்னிங் டிசைர் எரிய வைக்கும். அந்த 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 கனல்ல நீ முன்னாடி போயிட்டே இருப்ப. ரெண்டாவது வார்த்தை, ஒரு எரிபொருளா மாறும் உன்னோட லவ் அப்படிங்கிறது. நீ பண்ற பிசினஸ்லயோ ஒரு ஆக்ஷன்லயோ ஸ்ட்ராட்டஜிலையோ நீ காட்டுற அன்பு, அந்த காதல், அது எரிபொருளா மாறி உன்னை எரிய செய்யுங்கிறார். என்ன வார்த்தை பாருங்க. அடுத்த விஷயம், யாரையும் காப்பிகேட் பண்ணாதீங்க, யாரையும் சேஸ் பண்ணாதீங்க, எவனுமே ரோல் மாடல் இல்லைங்கிறார். இதுதான் மேட்ரு. இன்னைக்கு வந்து ஜெஃப் பீசஸ் வந்து நிறைய கோச்சஸ்ட இருக்காரு. நிறைய கோச்சஸ் மீன்ஸ் அவர் ஒரு 8 கோச்சஸ்ட வந்து ட்ரெயின் பண்ணிக்கிறார். பட் அவர் என்ன சொல்றாரு, உனக்கான இன்ஸ்பிரேஷன் நீ தான். யாரை பார்த்தும் காப்பி அடிக்காத. நீ வந்து உன்னோட ட்ரீமை சேஸ் பண்ணு. ஏன்னா ஒருத்தனை ரோல் மாடலா இன்ஸ்பிரேஷனை வச்ச அவன் என்ன பண்றானோ அதையே பண்ற மாதிரி ஆயிடும். அதற்கானவன் அல்ல நீ அப்படிங்கிறார். இதை கேட்கும்போது நம்ம புதுசாக பண்ணணும்னு தோணுது இல்லை. நிறைய மனிதர்கள்ட்ட இருந்து நிறைய விஷயங்களை எடுத்துக்கும். நம்ம இப்போ எடுத்துக்கலாம், ஜெஃப் பீசஸோட விஷயங்களை எடுத்துப்போம். ஆனால் நாமளா இருக்கணும். இதைத்தானே அவரும் சொல்றாரு. அதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா ஆக்ஷன் வர்சஸ் ரியாக்ஷன். ரியாக்ஷனை யோசிச்சிங்கன்னா ஆக்ஷன் சரியா இருக்கும். இதுதான் அவர் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் யோசிக்கிற என்னுடைய கனவுகள், இலக்குகள் ஒரு பர்சனல் மோட்டிவேஷனா மாறி என்னோட செயல்களை அதிகப்படுத்துது. நீங்க எதை நோக்கி யோசிக்கிறீங்க அதுதான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எமோஷனை கொடுக்கும் அப்படிங்கிறது. இன்டென்சிவா இரு, எதை நோக்கினாலும் சீரியஸா இரு, அதை லவ் பண்ணு, துரத்து. ஜெஃப் பீசஸ் அட்வைஸ் பண்றது ஆண்டர்பிரனரோட மிக முக்கியமான அட்வைஸ் இது. அதாவது இப்ப வாழ்ற வாழ்க்கை திரும்ப கிடைக்காது. நம்மளோட வாழ்க்கை எப்போ வேணால் முடிஞ்சிடலாம். ஆனால் கிடைக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அந்த நாளுடைய நேரத்திலையும் மிகப்பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. அந்த அட்வான்டேஜ்லேருந்து ஒரு ஐடியாவை கண்டுபிடி, அந்த ஐடியாவை செயல்படுத்து. இதுதான் ஜெஃப் பீசஸோட வார்த்தைகள். இப்போ அவருடைய மிஷன் என்ன அப்படின்னு தெரியணும் அப்படின்னா Amazon.comல போய் அந்த விஷன் அண்ட் மிஷனை பாருங்களேன். அது சொல்லுங்க, அது உங்களை பத்தெரிய வைக்கும். நான் சொல்றேன், அதை பார்க்க முடியாதவங்களுக்கு, பார்க்காதவங்களுக்கு நான் சொல்றேன். அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, என்னோட விஷன், எங்களோட விஷன் என்ன தெரியுமா, மோஸ்ட் கஸ்டமர் சென்ட்ரிக் கம்பெனி இந்த வேர்ல்டு, எர்த்லேன்னு சொல்றாரு. மோஸ்ட் கஸ்டமர் சென்ட்ரிக் கம்பெனி உலகத்திலேயே, இந்த பூமியில என்னை விட ஒரு கஸ்டமர் சென்ட்ரிக் கம்பெனி கிடையாது. அதுதான் என்னோட விஷன். ஒரு மனிதனுக்கு என்ன வேணுமோ, மக்களுக்கு என்ன வேணுமோ, அது எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் எங்க இருந்தாலும் சரி, அது எந்த மனிதனுக்கு இருந்தாலும் சரி, அவனுக்கு ஒன்று வேணும்னா அதை நான் ப்ரொவைட் பண்ணுவேன். பெரிய தாட்ஸில் மிகப்பெரிய அந்த விஷன்லேயே பாருங்களேன், எல்லாமே கொண்டு வந்துட்டார். அந்த மாதிரி ஒரு விஷனை கிரியேட் பண்ணால் நம்ம அதில் 10% ஜெயிச்சா கூட மிகப்பெரிய ஆளாக இருப்போம். ஜெஃப் பீசஸோட வார்த்தைகளை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, இதை கேட்டிருக்க யாரோ ஒருத்தர் சீரியஸான விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நாளைக்கு நீங்களே இந்தியாவோட நம்பர் 1 பணக்காரனா மாற முடியும்.
ஒரு அதானியாவோ ஒரு அம்பானியாவோ உங்களால் மாற முடியும். அதற்கு என்னென்ன பாயிண்ட் நம்ம எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்கணும். அந்த மிஷன் ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. அமேசான்றது வார்த்தை அல்ல. அமேசான் என்பது ஒரு எம்பையர், அது ஒரு கம்பெனி அல்ல. அந்த மிஷனை படிக்க ஒரு வெறியாகுது. என் ரெண்டே விஷயம் தான், கஸ்டமர் சென்ட்ரிக் கம்பெனி இந்த உலகத்திலே நாங்கள் தான். ரெண்டாவது, உனக்கு என்ன வேணுமோ நான் தரேன். இது மாதிரியான ஒரு விஷன் ஸ்டேட்மெண்ட். சாரி, அதாவது விஷன் என்பது என்ன? தொலைநோக்கு பார்வை. மிஷன் என்பது செயல். அப்போ இந்த மாதிரி ஒரு விஷன் இருக்குன்னா என்ன மாதிரி மிஷன் இருக்கும்? இதை தான் அவர் சொல்கிறார். அதாவது நம்மளுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய விஷயங்கள் நம்மள்ட்ட இருக்கு. அது என்ன அப்படின்னா, நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்மளோட இலக்குகளை தூக்கி சப்கான்ஷியஸில் போடுங்கிறது. அதுதான் உனக்கு ஒரு சாலிட் ஃபவுண்டேஷன். உன்னுடைய கெரியருக்கு, உன்னோட பிஸ்னஸ்க்கு ஒரு சாலிட் ஃபவுண்டேஷன் உன்னுடைய சப்கான்ஷியஸில் என்ன போறியோ அதுதான். அப்போ எல்லா ஜெயிச்ச மனிதர்களும் கான்ஷியஸாக யோசிக்கல, சப்கான்ஷியஸாக யோசிச்சிருக்காங்க. நாம் அப்படி யோசிக்கிறோமா? கான்ஷியஸ்ன்றது தெளிவாக வெளிமனத்தில் பண்ணுறது, சப்கான்ஷியஸ் உள்மனத்தில் போடுறது. உள்மனத்தில் போடுற எண்ணங்கள் அப்படியே பரவி பெருகி உங்களை மிகப்பெரிய கோடீஸ்வரனா மாற்றும். அதனால சொல்கிறேன், அவர் சொல்கிறார், ஜெபிசா சொல்கிறார், உன்னுடைய டெஸ்டினேஷன் என்னன்றதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணு, அதை நோக்கி மூவ் பண்ணு, எதை பற்றியும் கவலைப்படாது, மூவ் ஃபார்வர்ட், போயிட்டே இரு. எந்த ஒரு நெகட்டிவ் எமோஷனும் உன்னுடைய லைஃப்பில் குறுக்கிட்டு உன்னை டெஸ்ட்ராய் பண்ண அலோவ் பண்ணாத. இதுதான் நண்பர்களே வார்த்தை. இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தி அவர் சொன்னதை செஞ்சாலே நான் சொல்கிறேன், உங்களுடைய கனவுகள் 100% சாத்தியப்படும். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொட்டி தர காத்திருக்கு. நீங்கள் ஒரு சாம்பியன். See you on top. Subscribe now and press the bell icon. Never miss an update.